வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 24th ஜூன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஹைலி வொலட்டைல். என்ன வொலட்டைல்? ஓகே, இன்னைக்கு வந்து 25,200க்கு மேலே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு 12 மணி வரையும் நீங்களாம் நினச்சிட்டு இருந்தீங்களா? அப்போ நான் நினச்சது தப்பு இல்லை தானே? அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு மேஜிக் ஃபிகருக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஜூன் லோ ஜூலை ஹை ஃபேன்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மணி 12 மணிக்கு மேலே வச்சு செஞ்சுட்டாங்க. நியர்லி 350 பாயிண்ட்ஸ் ஹைலேருந்து நிஃப்டி டவுன் ஆகுது. சென்செக்ஸ் நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் ஹைலேருந்து இறங்குது. ஸோ என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? என்ன எப்படியா ஒரு ஆட்டத்தை காட்டுறது? எதனால் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போர் நின்றுச்சு, ஆனால் சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து. இன்னைக்கு மார்னிங் டொனால்டு ட்ரம்ப் நம்ம சின்ராஸ் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. எப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்வீட் போட்டாரோ, அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் வார் வந்து முடிஞ்சிருச்சு. 12 நாள் வார் 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பஞ்ச் டைலாகோட பேசி முடிச்சு வச்சாரு. காட் பிளஸ் இஸ்ரேல், காட் பிளஸ் ஈரான், காட் பிளஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, காட் பிளஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் போட்டு ட்வீட் போட்டுவிட்டாரு. ஓகே, இந்த சீஸ்ஃபயர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சதுக்கு அப்புறம், இவர் ட்வீட் போட்டதுக்கு அப்புறமும் வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது வந்து போர் கிடையாது, சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு? த சீஸ்ஃபயர் இஸ் நவ் இன் எஃபெக்ட், ப்ளீஸ் டூ நாட் வயலேட் த சீஸ்ஃபயர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அது போட்டுட்டு டொனால்டு ஜே ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருடைய ட்வீட்ல தான் போடுறாரு, பட் கீழே வந்து அவருடைய பேரையும் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறாரு. இந்த சீஸ்ஃபயர் வந்து ரெண்டு பேருமே வந்து மீறிட்டாங்க, இஸ்ரேலும் மீறிட்டாங்க, ஈரானும் மீறிட்டாங்க அப்படின்னா அது மீனிங் என்ன? போர் வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து ட்ரம்ப் வந்து வார்னிங் கொடுத்துருக்கிறாரு இஸ்ரேலுக்கு. டு நாட் ட்ராப் தோஸ் பாம்ஸ், இஃப் யூ டூ இட் த மேஜர் வயலேஷன் அப்படின்னு போட்டுக்கிறாரு. பிரிங் யுவர் பைலட்ஸ் ஹோம் அப்படின்னு போட்டுக்கிறாரு. அதாவது உங்களுடைய பைலட் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு அனுப்புங்க, போர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அவர் வந்து ட்வீட் பண்ணிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். அதாவது அவர் என்ன இந்த ட்வீட் பண்ணுறதுனால அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு உண்டான நோபல் பிரைஸ் எனக்கு தான் வரணும் அப்படிங்கிறது இன்னும் 2 நாள் கழிச்சு கூட அவர் ட்வீட் பண்ணுவார். அதான் வந்து அது வேற கதை. இப்போ வந்து இந்த 12 நாள் போர் 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா 3 பேருமே வந்து வெற்றி கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? இந்த போர்ல எங்களுக்கு வந்து மகத்தான வெற்றி, நாங்கள் வந்து ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இஸ்ரேல் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈரான் என்ன சொல்றாங்க? இது வந்து எங்களுக்கு வந்து மகத்தான வெற்றி, நாங்கள் அட்டாக் பண்ணதை தாங்க முடியாமல் யூஎஸும் இஸ்ரேலும் வந்து போர் வந்து ஸ்டாப் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டோம்னா நாங்கள் வந்து போர் வந்து சீஸ்ஃபயர் நிறுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க? இந்த போர் நிறுத்தினதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போரில் வந்து 3 பேருமே வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க, யாருமே வந்து தோற்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சீஸ்ஃபயர் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு, இஸ்ரேல் இஸ் நாட் கோயிங் டு அட்டாக் ஈரான் அப்படின்னு போட்டுட்டு எல்லா பிளான்ஸும் வந்து ரிட்டர்ன் டு ஹோம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. நோபடி வில் ஹர்ட், யாரும் யாரை பற்றியுமே பேசிக்காதீங்க, இந்த சீஸ்ஃபயர் வந்து அமைதியாக முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸோ இது நடந்துட்டு தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கலையபரத்துக்கு மத்தியில் உலக மார்க்கெட் எல்லாமே வந்து பார்க்கும்போது எல்லாம் ஹையில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஹையில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எது இறங்கியிருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் இறங்கியிருக்குது. ஏன்னா ஏசியன் மார்க்கெட் எல்லாமே நம்ம மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி ஏசியன் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் முடிஞ்சிருச்சு, சைனா மார்க்கெட்டும் மணி 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம மார்க்கெட் தான் மணி 3:30 மணிக்கு முடிஞ்சிருக்குது. ஸோ மணி 12 மணிக்கு, அதாவது ஜப்பானுடைய நிக்கி ஹேங்சங் இண்டெக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டு மணி 3:30 மணிக்கு முடியுது. அதனால வந்து அந்த 2 மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம மார்க்கெட் வந்து ஹைலேருந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து ஹேங்சங் இண்டெக்ஸ் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதாவது நியர்லி வந்து 300 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரை எல்லாமே வந்து நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு.
டாலர் இண்டெக்ஸ் 98ல் இருந்துச்சு. பிட்காயின் 1,05,000 நியர்லி இருக்குது டாலர். கோல்டு வந்து $3,385 பெர் ounce இருக்குது. ஓகேங்களா. Brent crude வந்து 10% டவுன் ஆயிருக்குது. $69.5 பெர் பேரல் இருக்குது. ஓகே. ஜாப்பனீஸ் நிக்கி 1.5%, ஹேங்செங் இண்டெக்ஸ் 2%, ஷாங்காய் 1.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,180 ஓப்பன் ஆயிட்டு செம ரேலி 25,317. ஸோ ஒரு நல்ல ஹையில் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினச்சோம். பட் அங்கேருந்து அதுக்கு மேலே க்ளோஸ் ஆக மாட்டோம். இந்த ஜூன் எக்ஸ்பிரி 25,200 தான் அப்படின்ட்டு 25,040 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. பேங்க் நிஃப்டி 56,500, 56,800, 56,500 ஓப்பன் ஆன இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுது. பட் 400 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் க்ளோஸ் ஆயிடுது. இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து எவ்வளவு ஹை போயிருக்குது அப்படின்னா 25,317.7 போயிட்டு க்ளோஸ் ஆனது 25,044 செட்டில் இருக்குது. 72 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருது. சென்செக்ஸ் இன்னைக்கு ஹைலேருந்து 1,200 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு வந்து ஹை சென்செக்ஸ் 83,018 வந்துருக்குது. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து பார்க்கும்போது 82,055 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹைக்கும் லோவுக்கும் 1000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். 158 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் 0.5% to 1% ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் செக்டார் வைஸ் பார்க்கும்போது லைக் பிஎஸ்சி பேங்க், மெட்டல் 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆட்டோ, ப்ரைவேட் பேங்க், கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. மீடியா இண்டெக்ஸ் மட்டும் 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து 2025 உடைய ஹை வந்துருக்குது. இந்த வருஷத்தில் இந்த 6 மாதத்தில் இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல். ஓகேங்களா. ருப்பி வந்து இன்னைக்கு நியர்லி 75 பைசா வந்து அப்ரிசியேட் ஆயிருக்குது. 85.98 க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்டர்டே க்ளோஸ் ஆனது 86.75. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ஜப்பான் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு, ரஷ்யா உக்ரைன் நடந்துட்டு இருக்குது, இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் தான் வந்து மிசைல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா, நாங்களும் மிசைல் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க குடோன்ல இருந்து அவங்களே ஒரு மிசைல் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். எங்ககிட்டயும் மிசைல் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து தான் வந்து நம்ம சின்ட்ராஸ் வந்து ஜெரோம் பவுல் வந்து அகைன் வந்து இவர் வந்து ஒரு ஹார்ட் மேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜெரோம் பவுலுடைய டெஸ்டிமனி இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் டேட்டா. எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 77% இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்டில் இருந்தாங்க. மண்டே க்ளோசிங் வந்து 78% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ 1% ஷார்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு டியூஸ்டே எஃப்ஐஸ் பொசிஷன் என்னங்கிறது இப்போ தெரியாது. ஆஃப்டர் 8 o'clock மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ அவங்க ஷார்ட் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நிஃப்டி வந்து 25,200 நானும் இந்த 1.5 மாசமா கூவிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து கிளாசிக்காக இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஷேர் மார்க்கெட்டில் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள். ஏன்னா 25,317க்கு போன நிஃப்டி க்ளோஸ் ஆனது 25,044 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அடி விட்டுருக்குது. ஓகே. எனிவே நிஃப்டி வந்து 25,200க்கு மேலே தான் க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ரேலி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஜூன் லோ ஜூலை ஹை மறந்துடாதீங்க. நான் வந்து June 2 அன்னைக்கே நான் சொன்னேன், ஒவ்வொரு வருஷமும் ஜூன் லோவும் ஜூலை ஹைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவரையும் நமக்கு வந்து ஜூன் மந்த் வந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,475 நியர்லி. இப்போ வந்து 25,000 நியர்லி இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு வந்து 4 செஷன் இருக்குது. இந்த வாரத்தில் இன்னும் 3 நாள் இருக்குது. அடுத்து திங்கட்கிழமை ஒரு நாள் இருக்குது. ஸோ இந்த 4 செஷனுக்கு மார்க்கெட் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இல்லை நியூ லோ வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணணும். இல்லை 25,200க்கு மேலே க்ளோஸ் ஆகுதா, இல்லை நெக்ஸ்ட் 3 days 4 days 25,000 அரைக்க போகிறானா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டு முடிஞ்சால் தான் நமக்கு தெரிய போகும். இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 25,200 to 300 இப்போ ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 ஆஸ் ஆஃப் நோ இருக்கிற ஒரு சப்போர்ட். 25,000க்கு கீழே சஸ்டெயின் ஆயிட்டுருந்துச்சுன்னா 24,900 to 24,850 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாகவே நம்ம இருக்கணும், லோவர் லெவல்லையும் காசியஸாக தான் இருக்கணும்.
ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ஜிக்ஸாக் ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருக்குது. 25,200க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகுதான்னு வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் ஓவர் கான்ஃபிடென்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பார்க்கலாம். மார்க்கெட் கூடவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 56,650, தென் 56,700, 56,850. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணும். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,250. 250க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மண்டே க்ளோசிங் 56,050 வரை வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 25,140. அதுக்கு மேலே போச்சுன்னா 25,200. 200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருந்துச்சுன்னா 25,300. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து நம்ம வந்து காசியஸாக இருக்க வேண்டிய லெவல். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 தான். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 24,950, தென் 24,830. இது வந்து வாட்ச் பண்ணிக்கணும். நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவராலாக வந்து காலில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக்கில் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா? என்ன நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது 56,000 புட்டில் ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. கால் சைடு வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.